கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே மீண்டும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். அவர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையப் போகிறது. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் 121ஆம் சங்கீதத்தில் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். 121ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு செல்லுகிற வேளையில் அவர்கள் பாடி துதித்து கொண்டு சொல்வார்கள். தங்களுடைய வாயிலே அவர்கள் ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷனை செய்து கொண்டு போவார்கள். அந்த வழியில் அவர்களுக்கு அதிகமான ஆபத்துகள் வரும். திருடர்களாலே ஆபத்துகள் வரும், கொள்ளையர்களாலே ஆபத்துகள் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை காக்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறபடியினாலே அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட போவார்கள். தேவனுக்கு துதித்து அவரை பாடி ஆர்ப்பரித்து கொண்டு செல்வார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பாரசத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்கிறார். அதோடு கூட கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நமக்கு வரக்கூடியதான எல்லா தீங்குகள், நம்மை சுற்றிலும் நமக்கு விரோதமாக எழும்புகிறதான ஆயுதங்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவைகளை விலக்கி காப்பது. வராது என்பது நிச்சயம் அல்ல. நமக்கு ஆபத்துகள் வரும், வியாதிகள் வரும், நெருக்கடிகள் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தமான வார்த்தை என்று சொன்னார், அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்மாவை காப்பார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு சரீரம் முக்கியம் அல்ல, உங்களுக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மாவை அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆத்மா மிகவும் விலையேற பெற்ற ஆத்மாவை அவர் காக்கிறார். அதோடு கூட அவர் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நீங்கள் புறப்பட்டு போகலாம். இந்த நாளில் வாகனத்தில் செல்வீர்கள், காரில் செல்வீர்கள், மோட்டார் பைக்கில் செல்வீர்கள். உங்களுடைய எந்தபடி நீங்கள் பிரயாணப்பட்டு சேர்ந்தாலும் கூட உங்களுக்கு முன்பாக உங்களுக்கென்று வைத்திருக்க தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த தேவ தூதர்கள் நம் மீது கண்ணை வைத்து அவர்கள் பாதுகாக்கிறார்கள். நம்ம சற்று விதி விலகி சென்றாலும் கூட நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து சாலைகளை பிரயாணிக்கும் பொழுது போக்கிலும் வரத்திலும் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் தரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். காக்கும் தேவன் நமக்கு உண்டு, வல்ல தேவன் நமக்கு ஒன்று உண்டு. அவர் அப்படிப்பட்ட தேவன், நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பார். இந்த 121ஆவது சங்கீதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான சங்கீதமாக, பாதுகாப்பின் சங்கீதமாக உங்களோடு கூட இருப்பதாக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை கொடுத்த இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை காக்கிற தெய்வமாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள் உண்டு ஐயா. அவைகள் இருந்து நீர் எங்களை காக்கிற தேவன். ஆசீர்வதிங்க. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக.